நாம ரொம்ப ரொம்ப சுவையான உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய எள்ளுருண்டை தாங்க செய்ய போறோம். இந்த எள்ளுருண்டை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பாரம்பரிய சமையலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேனுங்க. இப்போ இந்த எள்ளுருண்டை செய்யறதுக்காக நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கிறேனுங்க. இதை வாங்கிட்டு வந்ததுமே நம்ம பார்த்தீங்கன்னா 2 இல்லைன்னா 3 தடவை நல்லா கழுகிட்டு இதில் கல் இருக்கும், அதனால நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் நம்ம வெயிலில் காய வச்சாலே போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு காஞ்சாலே போதும். இப்போ 2 கப் எள்ளுக்கு நான் 1 கப் வேர்க்கடலை எடுத்துருக்கேனுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எள்ளை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லாவே காஞ்சிருக்கு, அதனால் நம்ம வறுக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறது கிடையாது, ஒரு சூடு ஆனாலே போதுங்க. எள்ளை வறுக்கும் போதே நல்லா பொரிய ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த மாதிரி சத்தம் வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை மாற்றிட்டு மிச்சம் இருக்கிற எள்ளையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இது அதுக்குள்ளே ஆறட்டும். இதே மாதிரி இந்த எள்ளையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே வறுத்து வச்ச வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன், இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை வறுத்து எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலையை வறுத்துட்டு அதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம எள்ளை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு தடவை அரைக்கணும், அதனால முதல்ல நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி இந்த எள்ளை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலையை அதே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலையை அரைக்கும் போதும் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம், ஏன்னா இன்னொரு தடவை நம்ம வெல்லம் சேர்த்தி அரைக்கணும், அதனால. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டோம். இதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம வெல்லமும் சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அதே கப்பில் 1 கப் வெல்லம் சேர்த்தியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கிங்க. இப்போ இது கூடவே நம்ம எள்ளு அரைச்சி வச்சு அந்த எள்ளையும் கொஞ்சமாக சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது அந்த வேர்க்கடலை, எள்ளு, வெல்லம் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதனால தான் இப்போ பாருங்கள், நல்லாவே அரைச்சி எடுத்துட்டோம். இதையும் நம்ம மாற்றிக்கலாங்க பாத்திரத்தில். மிச்சம் இருக்கிறதையும் அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாங்க. எள்ளில் நிறைய சத்து இருக்குங்க. எள்ளை இந்த மாதிரி எள்ளுருண்டை செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. எள்ளுருண்டை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இது கூடவே தேங்காயை நல்லா துருவிட்டு வறுத்து அரைச்சி எடுத்து இது கூட சேர்த்தி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆனால் நம்ம அதை எடுத்து வச்சு சாப்பிட முடியாது. அப்போவே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் இந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துலைங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு எள்ளுருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்குங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எடுத்து உருண்டை பிடிச்சிருக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் வேர்க்கடலையும் சேர்த்தி இருக்கிறதுனால உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான எள்ளுருண்டை ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.